புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியால் ஜாதிகளை சுகந்தடித்து கொண்டு பாழாய் கடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். ஏசாயா 54:3. துன்மார்க்கர் பயப்படும் காரியங்கள் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24. மார்ச் மாத வாக்குத்தத்தம். உன்மேல் இருக்கிறேன் நான் உன் வாயில் அருளிய வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 59:21. ஏப்ரல் மாத வாக்குத்தத்த வசனம். சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், சேத்தியன் குமாரனாகிய செருபாவே என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். ஆகாய் 2:23. ஜூன் மாத வாக்குத்தத்தம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாதிரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். யோவேல் 2:23. ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தம். உன் வார்த்தைகளை பதிய செய்த ஞானமும் உணவும் உள்ள இருளத்தை உனக்கு தந்தை. இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பவும் இல்லை. 1 ராஜாக்கள் 3:12. அக்டோபர் மாதம் வாக்குத்தத்த வசனம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறே, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணை பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வே. சங்கீதம் 22:7. நவம்பர் மாத வாக்குத்தத்த வசனம். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்புணிக்க உன்னை சுத்தமாய் புலம்பிட்டு உன் ஈயத்தை நீக்குவேன். ஏசாயா 1:25. டிசம்பர் மாத வாக்குத்தத்த வசனம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேலே அதிகாரியாக்குகிறார்.